Morning students. Today we are going to see a continuation of invariance. So invariance அப்படினா என்ன அப்படினு பார்த்துட்டு இருக்கோம். So அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். If we execute the following assignment with p, c is assigned as 10, 9. After the assignment u, v is assigned as 11, 10. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி ஸோ இது வந்து இன்வேரியண்ட் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ பிஃபோர் என்ன பண்ணுறோம் பாருங்கள், பியோட வேல்யூ அண்ட் சியோட வேல்யூ எப்படி அசைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ பி அப்படின்றது 10, சி வந்து 9. ஸோ வேல்யூ வந்து அசைன் பண்ணியாச்சு. இப்போ பி, சி இஸ் அசைன்ட் அஸ் p + 1, c + 1ன்னு சொல்லிட்டு நம்ம வேல்யூ வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஆஃப்டர் பாருங்கள் p, c = 10, 11. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதில் வந்து இன்வேரியண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நாம் எடுத்துக்கக்கூடிய இந்த எக்ஸ்பிரஷனுடைய ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு ஸோ அதை வச்சு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். கேன் யூ டிஸ்கவர் அண்ட் இன்வேரியண்ட் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் p - c பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிஃபோர் பாருங்கள், p - c அப்படின்றது 10 - 9 = 1 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ ஆஃப்டர் வேல்யூவில் பார்த்திங்கன்னா, அதாவது இப்போ வந்து நமக்கு வந்து பியோட வேல்யூ வந்து p + 1ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ ஏற்கனவே பியோட வேல்யூ 10ன்னு இருக்குது. அப்போ 10 + 1 நமக்கு இப்போ 11 அப்படின்னு கிடைக்கும். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பாருங்கள், சியோட வேல்யூ 9. ஸோ அடுத்தது c + 1 அப்படின்னும் போது 9 + 1 வந்து நமக்கு 10ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ p, c வந்து நமக்கு இப்போ 11, 10ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது p - c அப்படின்னும்போது 11 - 10ன்னு கிடைக்குது. ஸோ இதுக்கு வந்து = 1ன்னு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ we find that p - c = 1 is an invariant. ஸோ அவுட்புட் வந்து நமக்கு சேமாக தான் கிடைக்குது. பியோட வேல்யூ சியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனாலும் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சேம் அவுட்புட் தான் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு இன்வேரியண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? In general, if an expression of the variables has the same value before and after, ஸோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அசைன்மெண்ட்டில் நமக்கு அதே வேல்யூ கிடச்சதுன்னா இட் இஸ் அன் இன்வேரியண்ட் ஆஃப் த அசைன்மெண்ட் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Let u, v be an expression involving variables u and v. P of u, v, u, v is assigned as expression 1, expression 2, அதாவது e1, e2 is obtained from P of u, v by replacing u by e1 and v by e2 simultaneously. P of u, v is an invariant of assignment u, v is assigned as e1, e2. If P of u, v, so u, v is assigned as e1, e2 equal to P of u, v. ஸோ இதான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து P of u, vன்னு ஒரு எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிறோம். ஸோ அதில் வேரியபிள்ஸ்னு எடுத்துட்டோம்னா யூவும் வியும் நமக்கு வேரியபிள். இந்த யூக்கான வேல்யூ என்ன அப்படின்னா e1னா எக்ஸ்பிரஷன் 1, விக்கான வேல்யூ e2 அப்படின்னு சொல்லி நம்ம அசைன் பண்ணுறோம். இட் இஸ் ஈக்குவலன் டு P of u, vன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் வந்து நமக்கு சால்வ் பண்ணும்போது நாம் வந்து இது வந்து இன்வேரியண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த அசைன்மெண்ட்டை வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஷோ த p - c is an invariant of the assignment. p, c is assigned as p + 1, c + 1 இல்லையா. ஸோ நம்ம வந்து லூப்பில் அப்படின்னும் போது ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் நம்மளுடைய வேரியபிள். ஸோ அதனால் p + 1, c + 1 நம்ம வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளுடைய வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ லெட் p of p, c equal to p - c. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். தென் p of p, c, ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்களே, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா. p, c is assigned as p + 1, c + 1. ஸோ இப்படி தான் நம்ம எடுத்துகிட்டு ப்ரூஃப் பண்ணணும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா p - c அப்படின்னாலே நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல. p - c அப்படின்னா ஏற்கனவே போன எக்ஸாம்பிளில் பார்த்தோம். p, c is assigned as p + 1, c + 1 போது வேல்யூ சேஞ்சஸ் ஆகலை அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், ஸோ p இதோ இங்கே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ p - cன்ட்டு ஸோ அதை எடுத்துக்கிட்டோம் இல்லை. p of p, c அப்படின்னா ஈக்குவலன் டு p - cன்னு சொல்லியிருக்கோம் பாருங்கள். ஸோ லெட் அப்படின்ற ஸ்டெப்பு ஸோ அதை எடுத்தாச்சு. p - cன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ தேர்ஃபோர் p, c is assigned as p + 1, c + 1. இப்போ இந்த வேல்யூ வச்சு நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ p - c பண்ண போகிறோம். p அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்றத நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? p அப்படின்னா p + 1, c அப்படின்னா
c plus 1. ஸோ இப்போ நம்ம ப்ராக்கெட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா மைனஸ் இப்போ பார்த்தீங்கன்னா p plus 1 மைனஸ் c மைனஸ் 1 அப்படின்னு நமக்கு அதை மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கும் இல்லையா. அப்போ ப்ளஸ் ஒன்னுக்கும் மைனஸ் ஒன்றுக்கும் நமக்கு கேன்சல் பண்ணிட்டோம்னா p மைனஸ் c அப்படின்றது நமக்கு கிடைக்கும். அப்போ p மைனஸ் c ஈக்குவல் டு பாருங்கள் LHS ஈக்குவல் டு RHSன்னு ப்ரூஃப் ஆகிடுது. ஸோ தேர்ஃபோர் p ஆஃப் p கமா c அப்படின்ற அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ சின்ஸ் p மைனஸ் c p comma c is assigned as p plus 1 comma c plus 1 equal to p minus c. So p minus c is an invariant of the assignment. p comma c is assigned as p plus 1 comma c plus 1 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதுவும் வந்து ஒரு மெத்தட் ஆஃப் இன்வேரியன்ட்டை ப்ரூஃப் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் இது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 8.4 கன்சிடர் 2 வேரியபிள்ஸ் m and n under the assignment. ஸோ இப்போ நம்ம 2 வேரியபிள்ஸ் எடுத்துக்கலாம் m and n. ஸோ m, n is assigned as m plus 3, n minus 1. Is the expression m plus 3n an invariant? ஸோ என்ன செக் பண்ண போகிறோம் பாருங்கள். m, n is assigned as m plus 3 n minus 1 வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ m plus 3n அப்படின்றது இன்வேரியண்ட்டாக நம்ம இந்த எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ லெட் p of m, n equal to m plus 3n, then p of m, n. So m, n is assigned as m plus 3 minus n minus 1. So m plus 3n of m, n is assigned as m plus 3 n minus 1. ஸோ இதான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ மேலே நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள். p of m, n அப்படின்னா m plus 3n அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அதை நம்ம இங்கே கொடுக்குறோம். ஸோ m plus 3n. ஸோ இதை அசைன் பண்ணியாச்சு. ஸோ m, n is assigned as m plus 3, n minus 1 அந்த ஸ்டெப் கொடுத்தாச்சு. ஸோ அகைன் பார்த்திங்க அப்படின்னா m அப்படின்னா m plus 3, n அப்படின்னா n minus 1. ஸோ 3n அப்படின்றதால 3 of n minus 1 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ m plus 3 plus 3n minus 3 அப்படின்னு நம்ம கிடைக்கும். ஸோ அப்போ ப்ளஸ் 3க்கும் மைனஸ் 3க்கும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா m plus 3n அப்படின்னு நம்ம கிடைக்கும். ஸோ தேர்ஃபோர் m plus 3n equal to p of m, nன்னு சொல்லிட்டு நம்ம ஸோ இங்கே எக்ஸ்பிரஷன் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ இது வந்து நமக்கு ப்ரூஃப் பண்ணிடும். சின்ஸ் m plus 3n m, n is assigned as m plus 3 n minus 1 equal to m plus 3n அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ m plus 3n is an invariant of the assignment m, n is assigned as m plus 3, n plus 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து இன்வேரியண்ட். ஸோ இது வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே இன்வேரியண்ட்னா என்ன, எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ப்ரூஃப் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம லூப் இன்வேரியண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். In an loop, if L is an invariant of the loop body B, then L is known as a loop invariant. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் சின்டெக்ஸ் பாருங்கள். ஸோ while C, ஸோ இன்புட்டில் பாருங்கள் L, ஸோ B அடுத்தது இன்புட்டில் L. ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டராக நம்ம அங்கே ஸ்டெப் கொடுத்துருக்கோம் Lன்னு. ஸோ L is an invariant of the loop body B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ L is known as loop invariant. ஓகேங்களா. ஸோ B நம்ம வந்து B லூப்பில் இருக்கக்கூடிய L ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ அது ரிப்பீட்டடாக நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எக்ஸிக்யூட் ஆகிட்டு சேம் வேல்யூ கிடச்சிது அப்படின்னா அது வந்து இன்வேரியண்ட், அதாவது லூப் இன்வேரியண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். The loop invariant is true before the loop body and after the loop body each time. ஸோ லூப் இன்வேரியண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் த லூப்பும் சரி ஆஃப்டர் த லூப்பும் ஸோ எல்லாமே நமக்கு ட்ரூவாக கிடைக்கணும் கண்டிஷன். அப்படி கிடச்சுன்னா அது லூப் இன்வேரியண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. Since L is true at the start of the first iteration, L is true at the start of the loop also. ஸோ அப்போ L அப்படின்றது ட்ரூன்னு எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் ஸ்டெப்பில் L வந்து ட்ரூன்னு கிடைக்கும். அதுதான் ஸ்டார்டிங் ஆஃப் த லூப் அப்படின்னு சொல்லுவோம். L is true at the end of the last iteration. L is true when the loop end also. ஸோ லாஸ்ட் ஐட்ரேஷன் அப்படின்றது அந்த லூப்போடைய எண்ட்லேயும் ட்ரூன்னு கிடச்சதுன்னா அது வந்து அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா L is true அப்படின்னு சொல்கிறோம். அதாவது end of the last iteration அப்படின்னு சொல்கிறோம் லூப்பில். Just if L is a loop invariant, then it is true at 4 important points in the algorithm as annotated in the algorithm and shown in figure 3.1.
ஸோ இப்போ வந்து எல் அப்படின்றது லூப் இன்வேரியண்ட் அப்படின்னா நமக்கு வந்து அது ட்ரூவாக கிடைக்கணும் அப்படின்னும் போது 4 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு அல்காரிதத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அட் த ஸ்டார்ட் ஆஃப் த லூப், ஜஸ்ட் பிஃபோர் த லூப், ஓகேங்களா. ஸோ ஸ்டார்ட் ஆஃப் த லூப்ன்றது பிஃபோர் லூப். செகண்ட் பாயிண்ட் அட் த ஸ்டார்ட் ஆஃப் த ஈச் ஐட்ரேஷன் பிஃபோர் லூப் பாடி. ஸோ ஈச் ஐட்ரேஷன்றது பிஃபோர் லூப்பில் இருக்கக்கூடிய பாடி ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும் இல்லையா அது. நெக்ஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் ஈச் ஐட்ரேஷன், ஸோ ஆஃப்டர் லூப் பாடி. ஸோ ஆஃப்டர் லூப்பில், ஓகேங்களா, அது வந்து எண்ட் ஆஃப் ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அட் த எண்ட் ஆஃப் லூப், ஜஸ்ட் ஆஃப்டர் த லூப். ஸோ லாஸ்ட் வேல்யூ எண்ட் ஆஃப் த லூப் இருக்குல்லையே அதுவும் ட்ரூன்னு கிடைக்கணும் அப்போ தான். ஓகே, ஸோ இதுதான் வந்து லூப் இன்வேரியண்ட்டுக்கான ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான அல்காரிதம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சூடோ கோடோட. ஸோ எல் ஸ்டார்ட் ஆஃப் த லூப் ஒயில் சி. ஸோ ஸ்டார்ட் ஆஃப் த லூப் எல்லுன்னு எடுத்துக்கலாம். ஸோ அது லூப்பில் ஒயில் வந்து கண்டிஷன் வந்து சி, ஓகேங்களா. அடுத்தது ஸ்டார்ட் ஆஃப் ஐட்ரேஷன் வந்து பி, ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பின்னு எடுத்துக்கலாம். எண்ட் ஆஃப் த ஐட்ரேஷன் அது என்ன நம்ம கொடுக்கல, அதுதான் எண்ட் ஆஃப் த லூப்னு சொல்லிட்டாங்க சிம்பிளாக. இதே வந்து ஃப்ளோ சார்ட்டில் கொடுத்துருக்காங்க, த பாயிண்ட்ஸ் வேர் த லூப் இன்வேரியண்ட் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்புட்ஸ் வந்து எல், கண்டிஷன் வந்து நம்ம சின்னு எடுத்துக்கிறோம். ஸோ பி அப்படின்னா ட்ரூக்கான ஸ்டேட்மெண்ட். ஸோ பியில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஸ்டார்ட் ஆஃப் த லூப், செகண்ட் வந்து ஸ்டார்ட் ஆஃப் ஐட்ரேஷன், தேர்டு வந்து ஸோ இது ட்ரூ அப்படின்னும் போது எக்ஸிக்யூட் ஆகும். அகைன் அண்ட் அகைன் கண்டிஷனை பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகும். எப்போ அப்படின்னா எண்ட் ஆஃப் த லூப் வரும். எண்ட் அப்படின்னா அவுட்புட். ஸோ அவுட்புட்டுக்கு வந்துடுது. ஸோ அதான் வந்து எண்ட் ஆஃப் த லூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து டு கன்ஸ்ட்ரக்ட் ஏ லூப். ஸோ லூப்பை வந்து எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். எஸ்டாப்ளிஷ் த லூப் இன்வேரியண்ட் அட் த ஸ்டார்ட் ஆஃப் த லூப், ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்ம ஸ்டார்ட் ஆஃப் த லூப் என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெளிப்படுத்தணும். The loop body should so update the variables as to progress toward the end and maintain the loop invariant at the same time. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதாவது லூப், அதாவது பாடி லூப் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எது வரைக்கும் அப்படின்னா அந்த லூப்போடைய எண்டு வரைக்கும், ஓகேங்களா. ஆனால் அந்த எண்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா லூப் இன்வேரியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. when the loop end, the termination condition and the loop invariant should establish the input output relation. ஸோ எப்போ லூப் வந்து எண்டுக்கு ஆகுதோ ஸோ அப்போ அந்த லூப் அந்த கண்டிஷனை பொறுத்து அந்த லூப் வந்து அதோட எண்டுக்கு வந்துடும். ஸோ அதுதான் அப்பயும் வந்து லூப் இன்வேரியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் நாம் எதிர்பார்க்குற அந்த அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கண்டிஷன். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.